ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வகை வாழைப்பழ தோசை, வாழைப்பழ அப்பம், இல்லாட்டிக்கு பேன் கேக், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கொள்ளலாம். அது நான் எப்படி செய்து நான் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். நாங்கள் வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பேர், சரியா? அதுக்கு மாவு எடுத்துருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஒரு 2 கப் மாதிரி எடுத்துருக்கேன். இதோட 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி வட்டம் வட்டமாக வெட்டி போட்டிருக்கேன். 2 முட்டையும் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ப்ரௌன் சுகர், இது எங்கட இனிப்புக்கு தேவையான அளவு தான். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம், இல்லாட்டிக்கு சக்கரை கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இப்படி இந்த மாதிரி கிரைண்டரில் வடிவாக அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இதை கிண்ணத்துக்கு மாற்ற வேண்டியதான். இந்த பதத்தில் அரைச்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் தோசைக்கல்லில் நல்லெண்ணெயை கொஞ்சம் விட்டு தடவி போட்டு ஒன்றை முதல் நான் பெருசாக சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொல்லுங்கள், அதை கொஞ்சம் கணக்காக பெருசாக சுட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு தான் பிச்சத்தை சுடணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டுக்கு டேஸ்ட் பார்க்கணும் இல்லை, அதால் ஒன்றை டேஸ்ட் பார்த்து இப்படி குட்டி குட்டியாக சுட்டு கொடுத்துறேன். ஏன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டமாக சுட்டு கொடுக்க சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.